எனது அன்பு குழந்தைகளே, உங்களுடைய கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு. நீங்கள் மனம் விரும்பும் செயல்களில் மட்டும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய காலம் வீண் விரயமாகிவிடும். மறந்து விடாதே. உன் செயலால் தான் உன் வாழ்க்கை சிறப்படையும். அப்பொழுது உன் செயல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். உன்னுடைய செயல் உன்னுடைய மனம் விரும்புவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக வாழ்வதற்கு நீ செய்வாயானால் அந்த செயலுக்கு முயற்சியாகவும் உறுதுணையாகவும் உனக்கு எப்பொழுதும் துணிவோடு உனக்கு வீரத்தை அளித்து தரக்கூடியவன் உன் அப்பன் கருப்பன் என்பதை நீ மறந்து விடாதே. நீ செய்யும் செயல்களை சிறப்பாக செய்து கொண்டு இரு. ஆனால் நீ செய்யும் செயல்களில் நான் தான் செய்கிறேன் என்று கர்வம் கொண்டு செயல்படாதே. ஏனென்றால் இங்கு நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் என் கண் அசைவினால் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. அதை மறந்து உன் செயல்களில் நீ கர்வம் கொண்டாயே ஆனால் அந்த கர்வம் உன்னை அழித்துவிடும் என்பதை மறந்து விடாதே. இந்த கணமே உன் அப்பன் உன்னோடு கருப்பன் இருக்கிறான் என்பதை நினைத்து கொண்டு நீ ஒவ்வொரு செயலும் செய்வாயானால் அத்தனை செயல்களுக்கும் உனக்கு பலன்களாக உன் அப்பன் அருள் என்றும் உனக்கு கிடைக்கும். மறந்து விடாதே. கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு. நீ எனக்கு பக்தி செய்கிறாயோ இல்லையோ, ஆனால் எப்பொழுதும் நீ அன்போடு என்னை உன் அப்பன் கருப்பன் இருக்கிறான், அவன் பார்த்து கொள்வான் என்று அன்பு மட்டும் நீ வைத்தாயானால் போதும். உன்னோடு எங்கும் எப்பொழுதும் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன். மறந்து விடாதே. உனது மன கற்பனையினால் பல்வேறு சிந்தனைகள் ஏற்படும். அந்த சிந்தனையின் விளைவாக பல நிகழ்வுகள் ஏற்படலாம். அவை அனைத்தும் உன் காலத்தை விரயமாக்கும். சில நேரங்களில் துன்பத்தை உண்டாக்க நேரிடலாம். மறந்து விடாதே. என்று நீ உன் மனதை உன் பக்குவத்தில் வைத்து கொண்டு எந்த ஒரு செயல் செய்கின்றாயோ அப்பொழுது அவை உனக்கு சக்தியாக மாறும். அதற்குத்தான் உன் அப்பன் நான் இருக்கிறேன். உன் அப்பன் கருப்பனை நீ மறந்து விடாதே. உனக்கு மனமாகவும் உன் சிந்தனையாகவும் உன் நினைவாகவும் உன் செயலாகவும் நான் இருந்து உன்னை வழி நடத்துகிறேன். உன் அப்பன் கருப்பனை நினைத்துக்கொள் என் மகனே, என் மகளே. நீ செய்யும் செயல்களெல்லாம் துன்பமாகிறது என்று வருந்தாதே. அதற்காக பிற உயிர்களுக்கு நீ துன்பத்தையும் செய்யாதே. எப்பொழுது நீ எந்த செயலிலும் உன் அப்பன் கருப்பனை நினைத்து கொண்டு நீ செய்வாயானால் அந்த செயல்களின் அனைத்தையும் நானே ஏற்கிறேன். அவற்றில் ஏற்படக்கூடிய எந்த நிகழ்வுகளுக்கும் நீ என்றும் பாதிக்கப்பட மாட்டாய் என்பதை நினைத்துக்கொள். கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு. உனது மன மயக்கத்தால் பெயர், புகழ், சந்தோஷம் என்று நீ மட்டும் வாழ்ந்து கொண்டு இருந்தால் இந்த உடல் அழியும் பொழுது அவைகளும் சேர்ந்து அழிந்துவிடும். மறந்து விடாதே. ஆனால் உன் அப்பன் கருப்பனை என்றும் நினைத்து கொண்டு நீ வாழ்வாயானால் என்னுடைய அருள் உனக்கு எப்பொழுதும் கிட்டும். உனக்கு என்றும் அழிவே கிடையாது. எப்பொழுது நீ உன் மனதை பக்குவப்படுத்தி உள் உணர்வாக அதை நீ சக்தியாக மாற்றிக்கொள்கிறாயோ அந்த சக்தியாக உன் அப்பன் கருப்பன் உன்னை வழிநடத்துகிறேன் என்பதை மறந்து விடாதே. கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு. கருப்பசாமி 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 கருப்பண்ணசாமி. எப்பொழுது நீ காமத்தாலும் சினத்தாலும் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை நீ வாழ்கிறாயோ அப்பொழுது மயக்கமும் நினைவற்ற நிலையும் தான் உனக்கு ஏற்படும்.
அப்பொழுது உன் அழிவை நீயே ஏற்படுத்தி கொள்வதற்கு அமைந்துவிடும். என் மகனே, என் குழந்தையே, நான் உன் அப்பன் கருப்பன் சொல்வதை மறந்து விடாதே. காமமும் சினமும் உன் வாழ்க்கையை அழித்துவிடும் என்றால் அவற்றை மட்டும் ஏன் நீ வாழ்க்கையாக வாழ வேண்டும்? அந்த நிமிடத்தை விட்டுவிட்டு உன் அப்பன் கருப்பனை நினைத்துக்கொள். உனக்கு அனைத்தையும் சக்தியாக தருகிறேன், செல்வமாக தருகிறேன், அருளாக தருகிறேன், வரமாக தருகிறேன். ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, நிம்மதியாக நீ வாழ்வதற்கு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன். மறந்து விடாதே என் அன்பு குழந்தைகளே. கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு. உன் அப்பன் கருப்பனின் தெய்வீக நிலையோடு நீ ஒன்றிவிட்டாய் என்றால் உனக்கு துன்பம் என்பது என்றும் ஏற்படாது. அதற்கு உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன். வா என் மகனே, என் மகளே, என் குழந்தைகளே, உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன். மறந்து விடாதே. உன் உணர்ச்சிகளை பக்குவப்படுத்து, உன் உணர்வுகளை பெருக்கிக்கொள். அகத்தில் என் தெய்வீகத்தை நீ உணர்ந்து விட்டால் உன் அகத்திலே நான் குடிகொண்டிருப்பவனாக நான் இருப்பேன். உன் அப்பன் கருப்பனின் வாக்கு சத்திய வாக்கு.